வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். இந்த மாதம் 5ஆம் தேதி புதன் கடகராசிக்குள்ளே வர்றார். திரும்பவும் அதே புதன் 23ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ளே வருவார். சூரியன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது 17ஆம் தேதி ஆகஸ்ட். அப்போ இந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் ஆவணி மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதுதான் இந்த மாதம் நிகழக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. மேஷராசி. மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் 2ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது எந்த காரியமும் அவ்வளோ வேகமாக ஈஸியாக முடியாது. எந்த காரியத்தை நீங்கள் தொட்டாலும் சரி, அதில் கொஞ்சம் அதிக உழைப்பு தேவை. 12ஆம் வீட்டில் சனி வக்கரமாக இருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதால் செலவினங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது இதை பண்ணி தான் ஆகணும். இந்த செலவை நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமானா முடியாது. அந்த மாதிரி சில கம்பல்சரி எக்ஸ்பென்சஸ் வரும். அதே மாதிரி கடுமையான உழைப்பு இருக்குது. உங்களுடைய தனஸ்தானாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் இருக்கும் ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசி ஒரு விதத்தில் பார்த்தா நீச்ச ராசி. அப்போ அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? உங்களுக்கு அவசரத்துக்கு கடன் வேணும்னா கிடைக்கும். ஆனால் அதை ஒழுங்கான ஆள்கிட்ட வாங்கணும். அது போயிட்டு தேவையில்லாத அதிக வட்டி கொடுத்து இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபைனான்சியல்ஸ்லாம் வாங்கினா நாளைக்கு உங்களுக்கு தானே பிரச்சனை. ஏன்னா 12ஆம் வீட்டில் சனி, அது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் தெர் இஸ் அ ப்ரெஷர் ஃபார் ஃபைனான்ஸ் இருக்கும். ஆனால் பெரிய ஒரு ரிச் மேனுக்கு வருமானு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ், கொஞ்சம் கீழ்ப்பட்ட லெவலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டைட்டான ஒரு விஷயங்கள் தான் நடக்கிறது முதல் 2 வாரங்களுக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையும் அவங்களுடைய செயல்பாட்டில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதம் 5ஆம் தேதி புதன், அவர் தான் வித்யாகாரகன், அவர் 4ஆம் வீட்டுக்கு போகிறது ஒரு விதத்தில் நல்ல விஷயம். அப்போ நல்ல காலேஜ் அட்மிஷன், நல்ல கோர்ஸு, இதில் நீங்கள் செட்டில் ஆவீங்க, சந்தோஷப்படுவீங்க. இந்த மாத மத்தியமத்தில், அதாவது கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் சிம்மராசிக்குள்ளே போகிறது பெரிய அளவுக்கு அட்வான்டேஜ். அதாவது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சில நன்மைகள், அது பதவி உயர்வாக இருக்கலாம், இல்லை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவது, உங்களுடைய தனிப்பட்ட ஒரு இமேஜுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸு, இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகளை பற்றி அது பேசுகிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து ஹெல்த்தில் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த 6ஆம் வீட்டில் சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், அப்புறம் இந்த சுகர் மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு உயர்வை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அது வரக்கூடிய காலம் 15ஆம் தேதிக்கு மேலே அது வரும். இந்த மாதம் சில பேர் ஜாப் சர்ச்சில் இருப்பாங்க. ஜாப் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஜாப் கைவிட்டு போயிடுத்து, அப்போ புதுசாக நான் வேலைக்கு போகணும், இல்லை நான் இப்போ தான் டிகிரிலாம் முடித்து நான் வேலை தேடுகிறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸே இருக்காது. நானும் அப்ளை பண்ணுறேன், ஒன்றும் பதிலே இல்லை அப்படிம்பீங்க. அந்த நிலை இப்பொழுது மாறும். அப்போது இந்த மாதம் உங்களை பொறுத்தவரையில் எப்படி இருக்கிறது?
ரொம்ப பிரமாதம்லாம் சொல்லாட்டா கூட படிப்படியான முன்னேற்றம். 2ஆம் பகுதி சிறப்பாக ஒரு நல்ல தைரியத்தை தர மாதிரி என்கரேஜிங்காக இருக்கும். 2ஆம் பகுதியில் குறிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஏரியா என்ன? பணம். அப்போது சில நேரங்களில் யாருக்காவது கடன் கொடுத்து மாட்டிப்பீங்க. வட்டிக்கு ஆசைப்பட்டு சில பேர்லாம் செய்வான். ஆஹா, இந்த ஃபைனான்ஸ் இதில் போனீங்கன்னா பாருங்கள், மாதத்துக்கு 25% தரான், ஒரு புண்ணாகும் வராது. தயவு செஞ்சு இந்த மாதிரியான பேராசையோ இதுலேயோ நீங்கள் விழுந்தீங்கன்னா உங்கள் பணம் போச்சு. 2வது, இன்றைக்கி எவ்வளோ ஆன்லைன் ஃப்ராட்ஸு, இந்த ஓடிபி அது இது எதையோ ஒன்று கேட்குறான். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் பணம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். அதனால் இந்த மாத தன்மை இது போல தான் இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரையில் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் ஓரளவுக்கு சந்தோஷத்தை தரும். காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டே கொடுக்கலாம். சில நேரங்களில் காதல் திருமணங்கள் நிச்சயிக்கப்படலாம். ரொம்ப நாளாக எனக்கு திருமணமே ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஸோ சில விஷயங்களில் இது அட்வான்டேஜஸ் பீரியடாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள உறவுகளில் சில நேரங்களில் பிணக்குகளும் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ கவனமாக தான் இருக்கணும். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறைய ஏற்றம் இறக்கமுள்ள ஒரு மாதம்தான். ஆனால் நீங்கள் கவனமாக கையாண்டால் பிரச்சனை எதுவும் வராது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ரொம்பவும் நன்மை செய்யக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானை சென்று வணங்குங்கள். வரக்கூடிய இன்னல்கள் பெரிய அளவுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் பெருசாக பிரச்சனைன்னு இல்லை, இருந்தாலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கிறார் 5ஆம் வீட்டில். திரிகோணஸ்தானம் நன்மை இருந்தாலும் அந்த வீட்டில் அவர் நீச்சத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் வேண்டும். உடம்பு எப்படி இருக்குன்னா, வழக்கமான எனர்ஜி இருக்காது, ரொம்ப தொஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் அடிக்குவேட் ரெஸ்ட்டு, ஒழுங்கான சாப்பாடு, இதெல்லாம் கவனம் இருக்கணும். ஆனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. 5இல் இருக்கும் சுக்கிரன் நன்மையைத்தான் செய்வார். ஆனால் அது நீச்சமாக இருப்பதால், அவர் உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இதில் வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சில நேரங்களில் குழந்தைகளை பற்றிய கவலைகளும் உங்களுக்கு ஏற்படலாம். ஏன்னா அது புத்திரஸ்தானம். அடுத்தபடி ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, முதல்ல செலவு. அதாவது ஒரு வசனம் சொல்லுவாங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேம்மா. அந்த மாதிரி செலவு வரும் முன்னே பணம் வரும் பின்னே. அதாவது உங்கள் செலவை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு பணம் வந்துடும். ஆனால் நல்ல பணம் வருது, இது நமக்கு சர்ப்ளஸாக சேவ் பண்ண முடியுமானா இல்லை. உங்களுடைய செலவை சமாளிக்கிறதுக்கு அது வருது. அட்லீஸ்ட் கடன் வாங்காமல் இருக்கீங்க, அது பெரிய அட்வான்டேஜ். அதனால் இது போல் இருக்கும். பணத்தேவையும் அதிகம், வரவும் அதுக்கு சமமாக வந்து ஈடுகட்டும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் ரொம்ப ஓப்பனாக பேசுவீங்க. நடவடிக்கைகளும் சாதுரியமாக இருக்கும். அது ரொம்ப பெரிய நல்ல விஷயந்தான். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ நான் குலதெய்வம் வழிபாடு அதுக்கு போகணும் இதுக்கு போகணும்லாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் வருது இந்த இதில். அதெல்லாம் போயிட்டு வருவீங்க. இந்த மாத மத்தியமத்தில், அதாவது 17ஆம் தேதி சூரிய பகவான் 4ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். 4ஆம் வீட்டுக்குள்ளே சூரியன் போகிறது ஒரு விதத்தில் நல்லது. என்ன நல்லதுன்னா, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அது நன்மையை பயக்கும். ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய சில சங்கடங்கள் நீங்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதனாகப்பட்டவர், தனாதிபதி அவர் தானே,
அவர் என்ன செய்கிறார், 3ஆம் வீட்டில் இருக்கார். ஆனால் 15 நாட்கள் தான். அதாவது 15ஆம் தேதி இன்றைக்கி அங்கே போனவர் 23 18 நாட்கள் 23 இந்த மாத இறுதியில் சிம்ம ராசிக்குள்ளே போயிடுவார். முக்கியமாக இது எதுக்கு நல்லதுன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நன்மையை செய்யும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த காலேஜா அந்த காலேஜா, இந்த கோர்ஸா அந்த கோர்ஸா, தொங்கலில் இருப்பான். அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இல்லை இந்த காலேஜ் அது நல்ல சாய்ஸாக அமையும். அதனால் மனசில் இருக்கக்கூடிய மன கிளேசங்கள்லாம் அகல்வதற்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சுபகாரியங்கள்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக குழந்தை பிறப்பு, அதாவது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருந்தால், ப்ரெக்னென்சியில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க ஒய்ஃப், அப்படிலானா குழந்தை பிறப்பு, வீட்டில் சுபகாரியங்கள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். கோயில் திருப்பணிகள், கோயிலுக்கு போயிட்டு வந்து வேண்டுதலை நிறைவேற்றுவது, இதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக இருக்குது. மோரார்லெஸ் ஒரு பீஸ்ஃபுல் மந்த் உங்களை பொறுத்த வரைக்கும். பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. தைரியமாக செயல்படுங்கள். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சரியான நேரத்தில் தூங்குங்க, சரியாக சாப்பிடுங்க. உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஆனால் நீங்களாக டேக்கன் திங்ஸ் ஃபார் கிராண்டட்னு பண்ண வேண்டாம். கொஞ்சம் உடலை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, ஹெல்த்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் 3ஆம் தேதி 2ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். புதன் ஏற்கனவே வாக்குக்கு அதிபதி. அப்போது உங்களை விட சிறப்பாக யாருமே பேச முடியாது. புதனும் குருவும் சேர்ந்தாங்கன்னா 2ஆம் வீட்டில் எதை வேணால் எப்படி வேணால் மாற்றி பேச முடியும். அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி. ஏன்னா குரு நாலெட்ஜ், புதன் சாதுரியம். அப்போ நாலெட்ஜும் இருந்து சாதுரியமும் இருந்து நீங்கள் பாலிட்டிக்ஸு இல்லை சேல்ஸு இந்த மாதிரியான நெகோசியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதாக வேணால் இருக்கலாம். அந்த ஏரியாலாம் நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்க, இல்லை ஒரு கம்பெனி ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கீங்க, இல்லை ஒரு கட்சியில் இந்த மாஸ் மீடியாலெலாம் போயிட்டு பேசுவாங்கள்ல, அந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை ஒரு ஸ்டேஜ் ஷோ, இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா உங்களுடைய பேச்சு வன்மை பிரமாதமாக இருக்கும். அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வரும். நீங்களே அதை பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்த ஸ்பாட்டில் அப்படி அவ்வளோ அழகாக பேசி கைத்தட்டல் வாங்குவீங்க. அந்த திறமை வெளிப்படும். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட்ஸு, நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு காலம் 3ஆம் தேதிக்கு மேலே குறிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூஸு இதெல்லாம் போய் அட்டென்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக யூ மேக் அ வெரி குட் இம்பேக்ட். அந்த இன்டர்வியூ பண்ணுறவர் உங்களுடைய பேச்சில் அசந்துருவார். எவ்வளோ இன்ஃபர்மேஷன், எவ்வளோ நாலேஜபிளாக பேசுகிறார், இவர் நமக்கு அவசியம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கீங்க. சிறு பிரயாணங்கள் 2ஆம் பகுதியில் ஏற்படும். அது ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக இருக்கும். போயிட்டு வருவீங்க, நல்ல வெற்றிகரமாக அமையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் நேம் அட்லீஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அடுத்த ப்ரமோஷனுக்கு 3 பேர் எடுத்திருக்கோன்னா அந்த 3ல் ஒரு பேர் உங்கள் பேராக இருக்கும். ப்ராக்ரெசிவ் மந்த்து. நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்கள் மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமையுது. அதனால் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? மிக மிக நல்ல மாதம். முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம், வருவாயை தரக்கூடிய மாதம், திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலம். எல்லா விதத்திலையும் முன்னேற்றத்தையும் வெற்றியும் ஒருங்கே தரக்கூடிய மிக நல்ல மாதம், திருப்பு முனையாக அமையக்கூடிய மாதமாகவும் இது அமைவதால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை முறையாக பயன்படுத்தி பெரிய வெற்றியை அடைவீர்கள் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். நல்ல மாதம். கடகராசி.
கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மதிப்பு உயரும், உங்களுடைய திறமை பளிச்சிடும். நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு நல்ல இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு உங்கள் நடவடிக்கைகள் இருக்கும். குறிப்பாக பப்ளிக் ஃபிகர்ஸு, பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல காலம். இந்த பர்சனல் சரிஸ்மா சொல்லுவோம், அது நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியில் குரு உச்சம், அவரோட சேர்ந்து சூரியன். அப்போது ஒரு 100 பேர் 1000 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் தனிப்பட்டு தெரிவீர்கள். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தன்னிச்சையான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை உங்களுடைய வெல்விஷர்ஸ்லையோ இல்லை உங்களுடைய கலீக்ஸ்லையோ இது மாதிரி செஞ்சால் சரியாக வருமானு கேட்டு செய்யுங்க. சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னமோ நல்ல காலம்தான். ஏன்னா 3ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கார். பாருங்கள், 3ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமான காம்பினேஷன். குரு, புதன், சூரியன் கடகத்தில் இருக்காங்க. அப்போது 1000ல் ஒரு ஏதோ ஒரு பாட்டு வரும், 1000ல் ஒருத்தி அம்மா நீன்னு, அந்த காலத்தில் அந்த மாதிரி 1000ல் ஒருவனாக திகழ்வீர்கள். யூனிக்காக இருப்பீங்க, தனிப்பட்டு தன்மையோடு விளங்குவீங்க. அதே போல் தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க, கோவில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள்லாம் முறையாக நடந்து சந்தோஷமாக முடிந்து நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிப்பாங்க, இல்லை திருமணத்திற்கு நாள் குறிப்பார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலம். அதே போல் எதிர்பாராத சில பிரயாணங்கள்லாம் இந்த மாத மத்தியமத்தில் ஏற்படும், போயிட்டு வருவீங்க. ரொம்ப ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. உங்களுடைய ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட அந்த ஹெல்த்து பிரச்சனை சீராகும், சரியாகும். ஆனால் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க சில நேரங்களில் ஒரு பிரச்சனையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அது என்ன? ஹார்ட்டு. எப்போவுமே குரு கடகத்தில் டிரான்சிட் ஆகும்போது, குரு என்றாலே கொழுப்பு சக்தின்னு சொல்லுவேன். அப்போ இந்த கொழுப்பு அடைப்பு இது மாதிரி சில விஷயங்கள், அதனால் திடீர்னு ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ஏதாவது வரும். ஆனால் அது உயிரை காவு வாங்குமான, உயிருக்கு ஆபத்தாக இருக்காது. ஆனாலும் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் டென்ஷனை க்ரியேட் பண்ணலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் வயத்தில் வலி அது இதுனா கூட நம்ம போய் செக் பண்ணிக்கணும். இது அந்த வலி தானே இந்த வலி தானேன்னு நீங்களே முடிவு பண்ணாதீங்க. கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருந்தால் கொஞ்சம் இதெல்லாம் நான் யாருக்கு சொல்கிறேன், ஒரு 50 வயதுக்கு மேலே. ஆனால் இந்த காலத்தில் சொல்ல முடியல. முன்னாடிலாம் சொல்லுவோம் 50 வயசுக்கு மேலே, இப்போ 30 வயசுக்காரனுக்கும் வருது. கவனமாக இருங்க. இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இன்னொரு விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எதுனா, வாக்கினில் கவனம் தேவை. என்ன பொசுக்குன்னு இப்படி பேசுகிறாம்பாங்க, அது மாதிரி பொசுக்குன்னு பேசிட்டு வைங்க. அதை நீங்களும் நினைக்கல, உங்கள் பேச்சை கேட்குறவனும் எதிர்பார்க்கல. அது காரணம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. உண்மையைத்தான் பேசினீர்கள், ஆனால் சில நேரங்களில் அந்த உண்மை பலருக்கும் வலிக்கும். அப்படிப்பட்ட இடத்துல, அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் பேசிட்டு ஐயோ பேசிட்டேனேன்னு அப்புறம் யோசிக்கக்கூடாது. அதனால் வாக்கினில் கவனம் தேவை. குறிப்பாக இந்த மாதம் 4ஆம் வாரத்தில் 23ஆம் தேதி புதனும் கேதுவும் சூரியனும் 3 பேரும் அழகாக அமர்ந்துருப்பாங்க சிம்மத்தில். வாக்கு ஸ்தானாதிபதியானவர் அவர் யார்? புதன். வாக்கு காரகத்துவம் வாக்குக்கு. அவரும் கேதுவும் சேர்ந்தால் தேவையில்லாத சில விஷயங்களை நம்ம பேசிடுவோம். பேசுனதை அள்ள முடியாது. பேசுகிறதுக்கு முன்னாடி தான் அதை கவனமாக ஃபில்டர் பண்ணணும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். இதுதான் காஷன் கொடுக்குறேன்னா இதுதான். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் புகழ் ஓங்கும், தனித்து நிற்பீர்கள்,
உங்கள் செயல்பாடுகள் மிக சிறப்பானது. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்களா, அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதம், நல்ல மாதம். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தொல்லைகள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த தொல்லைகளில் ஓரளவுக்கு நிவாரணமும் இருக்குது. அஷ்டமத்தில் சனி, எப்போவுமே அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது நம்ம உஷாராக தான் இருக்கணும். நமக்கு திடீர்னு ஃபைனான்ஸில் பிரச்சனை வரலாம், திடீர்னு உடல் ஆரோக்கியம் கெடலாம், நம்ம சில விஷயங்களை நம்பின்னு இருப்போம், அது நம்பிக்கை வீண் போகலாம். இது போல் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. எப்போவுமே அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது உங்களுக்கு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், இந்த வேலை முடிஞ்சிடும். இந்த பாலிட்டிஷியனுக்கு சொல்கிறாங்கல்ல, இந்த தொகுதியில் உங்கள் வெற்றி உறுதி, கரெக்டாக காலி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அஷ்டமத்து சனியில் தான். அப்புறம் உடம்புல அடிபடுறது, சில நேரங்களில் தேவையற்ற அவமானங்கள், அதோடைய இன்டென்சிட்டி கொஞ்சம் குறையுது இப்போ. ஆனால் ரிமூவ் ஆகலை, குறையுது. ஏன்னா குரு பார்வையால் அந்த சனியை. இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இப்போ சனி வக்கர காலம், ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நவம்பர் மாதம் தான் வக்கர நிவர்த்தியாகிறார் சனி. அது வரையில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த புத்தில் எந்த பாம்போமா, அந்த மாதிரி யாராவது ஒரு செக்யூரிட்டி கார்டை நீங்கள் தான் திட்டிட்டு போனால் கூட அது இஷ்யூ ஆகும். அதனால் தொழிலில் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். எந்த ஒரு விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சாதாரணமாக நீங்கள் சொல்லிட்டு போகலாம். இவன் மேனேஜர், அவனுக்கு என்ன பொறுப்பாக இருக்கு, அவன் எதையோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சாதாரணமாக ஒரு கமெண்ட் அடிச்சிருப்பீங்க. அந்த கமெண்ட்டுக்கு பூவெல்லாம் சுற்றி கை காலெலாம் வச்சு நல்ல உருவமாக ஒருத்தர் கொண்டு போய் ப்ரெசன்ட் பண்ணுவாருங்க அவர்கிட்ட. உங்களை பற்றி இப்படி பேசிகிட்ருக்கார் சார் அப்படின்னு. கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக அவசியம். செலவுகளை பொறுத்தவரையில் நல்ல செலவுகள் ஏற்படும். அது என்ன நல்ல செலவு? என் பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுக்குறேன், என் பையன் படிப்புக்காக தரேன், என் பொண்ணு படிப்புக்காக தரேன், சில நல்ல காரியங்களுக்கு நான் பணத்தை செலவு செய்கிறேன், அது என் மனதுக்கு ரொம்ப நிறைவை தருகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற விஷயங்கள் நடக்கும். புண்ணிய காரியங்களும் ஒரு பக்கம் நடக்கும். எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பேராசையாக செயல்படுகிறீர்களோ, ஈவன் ஸ்டாக் ட்ரேடிங் கூட இருக்கலாம். நான் சொல்லி அடிக்கிறேன், சொல்லி அடிதான், அடிக்கிறேன் இல்லை, அதுதான் விழும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் இதில் கூடுதல் தனம் சேர்க்குறேன்ட்டு நீங்கள் பண்ணால் கூடுதல் நஷ்டம்தான் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமான விஷயம், நீங்கள் என்னத்தை கடைபிடிக்கணும், எல்லாத்துலேயும் கான்ஷியஸாக இருக்கணும். எதையுமே சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக செயல்படும் போது வரும் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். வாக்கினிலும் கவனம் தேவை. திருமணம் போன்ற விஷயங்கள் கூடி வரும், நம்ப முடியாது, கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடக்கும், ஆனால் தள்ளி போயிடும். படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும். நல்ல மார்க்கெல்லாம் நான் வாங்கியிருக்கேன், எனக்கு இங்கெல்லாம் நிச்சயம்பா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. எதையுமே என்ஷூர் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்தவரையில். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல காலம்தான். இன்ற மாதம் 3ஆம் தேதி உங்கள் ராசிநாதனான புதன் 11ஆம் வீட்டுக்குள்ளே வரார். அருமையான காம்பினேஷன். 11ஆம் வீட்டில் குரு உச்சம், கூட புதன், கூட சூரியன். கிட்டத்தட்ட இந்த ஒரு காம்பினேஷன் ஒரு 12-13 நாள், ஏன்னா சூரியன் அப்புறம் அவங்க மாறுவார் 12ஆம் வீட்டுக்கு. ஆனால் 11ஆம் வீடு இவ்வளவு பலமாக செயல்படுவதால் ஒரு 2 வாரத்துக்கு மிகப்பெரிய சாதனைகள்லாம் நிகழும். இந்த 2 வாரத்தில் நீங்கள் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு 30 வயசுக்கு மேலே ஆகிடுத்து, நான் கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்கேன், வயசாகிட்டே போதேம்மா. கரெக்டாக இந்த காலகட்டத்தில் நல்ல பேச்சுவார்த்தைகள்,
திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் பிரைட்டாக ஏற்படும். நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். சில நேரங்களில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், எனக்கு எப்படியா நடக்கும், இதே வேலையாக போச்சுப்பா அப்படிமா. அது தொழில் சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சலிப்படைஞ்சிருப்பீங்க. ஆனால் அப்படி சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு இது நடக்கும்னு சொல்லும் கிரகங்கள். அதே நேரத்தில் நான் புதுசாக வேலைக்காக ட்ரை பண்ணுறேன், பண்ணுங்க. இந்த முதல் வாரத்திலும் 2ஆம் வாரத்திலும் நிறைய சர்ப்ரைசஸ் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத இடங்கள்லாம் உங்களுக்கு இன்டர்வியூ வரும். முக்கியமான புள்ளிகளை எல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சப்சிக்வெண்ட்டாக இந்த மாத இறுதிக்குள்ள வேலை மாற்றம், எதிர்பாராத நன்மைகள், உயர்வுகள். சில பேர் புதுதாக தொழில் தொடங்கணும்னு நினச்சா ஆவணி மாதத்தில் தொடங்கலாம். இது போல் பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக முடியும். ஆனால் இந்த நன்மை எப்படி நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். நாம் ஒன்று பிளான் பண்ணுவோம், ஆனால் இயற்கை வேறு மாதிரி பிளான் பண்ணும். ஸோ நமக்கு இந்த தேதியில் இந்த ஆளை பார்க்குறேன்னா அந்த ஆள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்மா, ஒரு 4 நாள் கழிச்சு அந்த ஆளே உங்களை கூப்பிட்டு அனுப்போம். இப்படியெல்லாம் இருக்கும் சர்ப்ரைசஸ். ஆனால் மொத்தத்தில் முக்கியமான திருப்பு முனைகள் உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். மிகப்பெரிய வெற்றிகள் சாதிக்கக்கூடியது இந்த மாதத்தில். ஆனால் அது எப்படி நடக்கிறதுனா, சில பேர் முன்ஜாக்கிரதை டெய்லியே கொடை எடுத்துன்னு போவோம். அன்றைக்கும் கொடையை வச்சுட்டு போனீங்க மழை கொட்டி தீர்த்துரும். அதுபோல் சில விஷயங்கள் ரொம்ப சர்ப்ரைசிங்காக நடக்கும். அதுபோல் நடக்கக்கூடிய ஒரு ராசி தான் உங்கள் ராசியும். நல்ல மாதம், உயர்வை தரக்கூடிய மாதம், சில எதிர்பாராத திருப்பங்கள், மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு தரும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அது போன்ற ஒரு மாதமாக இது அமைகிறது. துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் நீச்சம் சனியால் பார்க்கப்படுகிறார். இது என்ன சொல்கிறது, துலாம் அப்படின்னு சொல்கிறது, அதான் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன். அப்போது அவர் நீச்சத்தில் இருக்கும்போது ஹெல்த்து நமக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. இதை சனி பார்த்தால் நம்ம கவனமாக இல்லாவிட்டால் ஹெல்த்தில் சில பிரச்சனைகள் திடீர்னு முளைக்கும். இதில் யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் வயசானவங்க, சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த இதில் ஸ்பாண்டிலைட்டிஸ் மாதிரி பின்னால் வலி, நரம்பு சம்பந்த பிரச்சனைகள், இப்படியெல்லாம் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டிய ஒரு காலம். ஏன்னா அதற்கு ஒரு நிவாரணம் இல்லாமல் இருக்கிறது தற்சமயத்தில். அப்போ இந்த மாதத்தில் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்படணும். சில நேரங்களில் இந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போகிறது, வளைச்சி பைக்கை ஓட்டுறது, ஒரு வளைவில் சறுக்கித்துனா அவ்வளோதான். ரொம்ப கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்தில் எதிர்பார்த்து இருப்பவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். தெய்வ சம்பந்தப்பட்ட ஒரு வேண்டுதல், அது விஷயமாக நம்ம போயிட்டு வர்றது, இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்ல உகந்த நாள், உகந்த மாதம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமோகமாக இருக்குது. 10ஆம் வீட்டில் சூரியன், புதன், குரு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் 5ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 17 சூரியன் 11ஆம் வீட்டுக்கு படுறது இன்னும் நன்மை. தொழிலில் ரொம்ப பெரிய புகழ், பெருமை, ஒரு எதிர்பாராத ஒரு முன்னேற்றம், ப்ரமோஷன்ஸு. சில பேர் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினச்சா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு இது ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக நன்மைகள் நடக்கும். நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இவ்வளோ தடை இருக்குது, அந்த தடை இருக்குது, எல்லா தடையும் விலகும். அப்போ ஹெல்த்தை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நல்ல கான்ஃபிடெண்ட்டாக போவீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, யார் தோல்லையாக சாஞ்சுன்னு போயிடுவீங்க. பட் ரொம்ப நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது, ரொம்ப விசேஷமாக இருக்குது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்.
17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 11ஆம் வீட்டில் வருவது ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் குரு 9ஆம் வீட்டில் தான் இருக்கார் 3ஆம் தேதியில் இந்த மாதம் முழுக்க. 2க்கும் 7க்கும் உடையவர் 9ல் இருந்தால் மனைவியாலும் நன்மைகள் உண்டு. கூட இருக்கிற தொழிலில் உங்களுக்கு கூட இருக்கிற கலீக்ஸாலேயும் நன்மைகள். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸில் ஒரு நல்ல ஹைக்கு தரக்கூடிய ஒரு நல்ல காலம். எல்லா விதங்களும் பார்த்திங்கன்னா நன்னாக தான் இருக்குது. கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வெற்றிகள். அப்போ எங்கே தான் கேர்ஃபுல்லாக இருக்கிறது? இந்த ஒரு இடம் கொஞ்சம் உதைக்குது. 12ஆம் வீட்டில் இவர் இருப்பது, சுக்கிரன் இருப்பது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் ஸ்டேட்டஸுக்காக கூட செலவு பண்ணுவோம். தேவையற்ற செலவு அது. ஆனால் ஒரு பந்தா சொல்லுவாங்கல்ல, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், ஐ ஆம் த்ரோயிங் எ பார்ட்டி இன் 5 ஸ்டார் ஹோட்டல்மாங்க ஸ்டைலாக. த்ரோ பண்ணிட்டு வருவீங்க, எவ்வளோ சாப்பிட்டு போவான், கடைசியில் பெரிய பில்லு. எனக்கு மொத்தம் 3 லட்ச ரூபா செலவாச்சேம்மா, 4 லட்ச ரூபா செலவாச்சேம்மா, இந்த மாதிரி. ஸோ இதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரையில் உங்கள் புகழுக்கு பஞ்சமே இல்லை. புகழின் உச்சாணி கொம்பில் தான் நீங்கள் இருப்பீங்க. பல விஷயங்களில் மனதுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே நேரத்தில் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். சில நேரங்களில் சில தேவையில்லாத சில உறவுகளால் உங்கள் பேர் கெட்டு போயிடும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். நிறைய அச்சீவ்மெண்ட்ஸு, பிரேக் த்ரூ இதெல்லாம் சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிக சிறப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் கவனம், நான் திரும்ப திரும்ப சொல்கிறதா தான். இங்கே வயசானவங்களாக இருக்கலாம், உடம்பு முடியாத இருக்கலாம், சில ரிஸ்கெல்லாம் நீங்கள் லைஃப்பில், அதாவது இந்த ரிஸ்கி ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான், அதாவது உடல் ஆரோக்கியம், உடல் அந்த சம்பந்தத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல மாதம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக நல்ல ஒரு காலகட்டம். முயற்சி பண்ணினா சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவான். ஒன்றுமே பண்ணாட்டாலும் அந்த விஷயம் நடக்கும்மா. உங்கள் கதை அப்படி தான் இருக்குது. முயற்சி பண்ணினாலும் நடக்கும், பண்ணாட்டாலும் நடக்கும். 9ல் குரு உச்சம். அப்படின்னா நீங்கள் ஒரு மினிஸ்டரை பார்க்க போகணுன்னு போகிறீங்க. நீங்கள் போகிறதில்ல, வழியில் ஏதோ ஆட்டோ கிட்டோ ஏதோ கொஞ்சம் டிலே பண்ணிட்டான், கொஞ்சம் நிதானமாக ஒரு 1/2 மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்த அப்புறம் 1/2 மணி கழிச்சு போகிறீங்க. அவரை போய் நீங்கள் பார்த்துருவீங்க. உங்கள் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் போகிற நேரத்தில் எந்த விசிட்டரும் இருக்க மாட்டான். கொஞ்சம் லேட்டாக, பரவாயில்ல உட்காருங்க அப்படி சொல்லி உங்களுக்கு பிரமாத வரவேற்போடு நீங்கள் உங்கள் விஷயத்தெல்லாம் நிதானமாக பேசிட்டு வருவீங்க. அப்படி அமையும் சூழ்நிலைகள்லாம். அது இப்போ சில பேருக்கு குழந்தை பேரை எதிர்பார்த்துருப்பாங்க, அதுக்கு ரொம்ப நல்லது. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது ரொம்ப நல்லது. சில நேரங்களில் நீங்கள் பேங்க்கில் ஃபண்ட்ஸ் ரைஸுக்காக லோன்ஸு அது மாதிரி போவீங்க, நல்லபடியாக முடியும். வெளிநாட்டு பயணத்துக்காக திட்டமிட்டு அதுக்கான ஒரு முயற்சிகள் ரொம்ப நல்லா முடியும். குலதெய்வ வழிபாடு, இந்த கோயிலெலாம் க்ஷேத்திரங்கள்லாம் போயிட்டு வரேன், ரொம்ப இனிமையாக நடக்கும். இப்படி எந்த விஷயமுமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, புதன் மற்றும் சூரியன். சாதிக்க முடியாது என்ன இருக்குது அந்த உலகத்தில்ன்ற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப வித்தியாசமாக நீங்கள் செயல்படுவீங்க. நல்ல ஒரு நிதானம், பொறுமை இதெல்லாம் உங்கள்கிட்டருந்து வெளிப்படும். அது உங்கள்கிட்ட நார்மலாக கிடையாது, அவசரப்படுவீங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார், ரொம்ப நிதானத்தையும் பொறுமையும் தருவார். ஹெல்த் எப்படிப்பா இருக்கும்? ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. 6 கூடைய, அதாவது உங்கள் ராசிநாதனும் செவ்வாய், 6 கூடையவனும் செவ்வாய் ஒரு ரேட்டில் இருக்கார். அப்போ இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள், சில பேருக்கு இந்த வீசிங், இந்த லங்ஸில் ப்ராப்ளம், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் தொழிலில் அற்புதமான முன்னேற்றத்தை பார்க்கலாம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம்.
உங்களுடைய செயல்திறன் பளிச்சிடும் இந்த மாதம் 2ஆம் பகுதியில். இன்னும் ரொம்ப உங்களுக்கு சந்தோஷத்தை தர மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக ஃப்ளாஷியாக சொல்லணும்னா மகுடம் சூட்டப்படுவீர்கள்பாங்க. அந்த மாதிரி யூல் பி க்ரௌண்ட். அவ்வளவு நல்ல ஒரு தன்மையை தரக்கூடிய அற்புதமான மாதம். பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் என நினைப்பவர்களுக்கு மிக மிக உகந்த சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலம். வெளிநாட்டு பயணங்களுக்கும் உகந்த ஒரு காலம். மிக மிக நல்ல மாதம் உங்களுக்கு. தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனக்லேசங்கள் இருக்கும். சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படிங்கிற ஒரு தன்மையே உண்டு. நமக்கு சில நேரங்களில் எதிரிகளால் தொல்லை, சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தால் தொல்லை. இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா பண வரவு உண்டு, ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் வாங்கிய கடனை திருப்பி அடைப்பதற்காக வரக்கூடிய ஃபினான்ஸை நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ ஃபைனான்ஸு நல்லா வருதுங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த மாதம் 2ஆம் பகுதி நிச்சயமாக மனதுக்கு ஆறுதலை தரக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் வீட்டில் குரு போகிறார். அப்புறம் 23ஆம் தேதி புதனும் சேர்ந்து கொள்கிறார். இது நல்ல விஷயம். அப்போது தாம்பத்தியத்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அந்த உறவு முறைகள்லாம் நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த மாதம் 2ஆம் பகுதியில் மோசம்னு சொல்லலை, நிறைய நன்மைகள்லாம் இருக்கக்கூடிய காலம்தான். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தில் போய் நம்ம ட்ரை பண்ணும்போது முதல்ல சில தடைகள், அதுக்கப்புறம் தான் வெற்றி. அப்போ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக தெரியுது. ஸோ இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி மிக்சட், ப்ளஸ் அண்ட் மைனஸ் மிக்சடாக தான் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் உங்கள் முயற்சி. அந்த முயற்சி மிக அவசியம். ஒரு பெரிய விஷயங்கள் உங்கள் மனசில் இருக்கலாம் சாதிக்கணும்னு. அதையெல்லாம் சாதிப்பதற்கு மனதில் உறுதி வேண்டும், முயற்சி வேண்டும். அப்படி பண்ணும்போது தான் அந்த காரிய சாதனை நிகழும். ஸோ இது போல் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, விடாமுயற்சி மிக அவசியம். ஏன்னா நீங்கள் எக்ஸாமினேஷன்லாம் பாஸ் பண்ணி நல்ல கோர்ஸு நல்ல காலேஜ் போகணுன்னு தேடுவீங்க. அந்த முயற்சியில் முழுவதுமாக ஈடுபடுங்கள், நேரத்தை வீணடிக்காதீங்க. அப்போ தான் நீங்கள் நினைத்த காரியத்தை உங்களால் சாதிக்க முடியும். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரையில். மகர ராசி. சனி உங்கள் ராசிநாதன் 3ஆம் வீட்டில் வக்கரத்தில் இருக்கிறார். முயற்சிகள் வழக்கமாக செய்கிற முயற்சியை விட இன்னும் அதிகமாக முயற்சி பண்ணணும். அப்போ தான் காரிய சாதனை. ஆனால் முயற்சி பண்ணுவதற்கான நல்ல மன உறுதியும் உடல் ஆரோக்கியமும் ஒத்துழைக்கும். நிச்சயமாக முயற்சி தான் கீவேர்டாக இருக்குது. ஆனால் அந்த முயற்சியால் என்னெல்லாம் சாதிக்க முடியும்? திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், திருமணம் நிச்சயமாவது, வேலை மாற்றங்கள், வெளிநாட்டில் வேலை தேடினீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், இப்படி பல விஷயங்கள். ஆனால் நிறைய அலைச்சல், சிறு பிரயாணங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன கோல் வச்சுருக்கீங்களோ, எந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்னு வச்சுருக்கீங்களோ அதை அடைந்தே தீர்வீர்கள். அந்த மாதிரி ஒரு சூழல்கள் உங்களுக்கு உண்டாகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்ந்த லட்சியங்கள் இருக்கும். அந்த லட்சியங்கள் ஈடேறும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது காதல் திருமணமாக இருக்கலாம், பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணமாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அது சுமூகமாக நடந்தேறும், இல்லை நிச்சயிக்கப்படும். தடைகள் உண்டு. ஆனால் உங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, எ மேன் ஆஃப் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங். இது ரெண்டும் காம்பினேஷனில் இருக்குது. எப்படியாவது கடைசி பாலில் 6 அடிக்கிறேன் என்ற கதை இது. அடிப்பீங்க, அதான் இதில் வேடிக்கை.
சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் டென்ஷன் ஆகும், சீட் எட்டுக்கு வருவான், ஆனால் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அப்போது எப்படின்னு சொல்கிறது, இந்த மாதத்தை நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய மாதம். ஆனால் ஒரு படபடப்பு ஏற்படுறது, செய்வானா மாட்டானா, நடக்குமா நடக்காதா, உங்களுக்கே வரும் அது. ஆனால் நடக்கும். அப்போ நடக்கும்ன்றதை நம்பணும். அப்போ அப்படி நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் போது சொல்லுவாங்க, யூ கேன் மூவ் த மவுண்டன்ஸுமா ஆங்கிலத்தில், ஸ்கை இஸ் த லிமிட்டுமா. இது போன்ற ஒரு சூழல்கள், இது போன்ற ஒரு நம்பிக்கைகள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக உங்களை மாற்றக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். அது மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதை சரியான முறையில் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய மாதம், நல்ல மாதம். கும்பராசி, உங்கள் ராசிநாதனான சனி 2ஆம் வீட்டில் இருக்கார். அதாவது என்ன சொல்கிறோம், 7.5 சனியோடைய சொச்சம்லாம் இருக்குது. 2ஆம் வீட்டில் சனி வக்கரம். பைசாவில் கவனமாக இருக்கணும், பேச்சில் கவனமாக இருக்கணும், செயல்பாடுகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆர்கனைசேஷன்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாம் இந்த ப்ரோட்டோகால்மா அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. அவர்கிட்ட அப்புறம் சொல்லிக்கலாம்யா, நம்ம பாஸ் தான். அவன் திடீர்னு ஒரு காம்ப்ளிகேஷன் அவன் உங்களை கேட்பான், என்னை கேட்டியா நீயா என்ன வேணால் பண்ணுவியான்னு கேட்பான் உங்களை. வழக்கமாக அது இருக்காது, ஆனால் இப்போ அதெல்லாம் வரும். கவனமாக இருக்கணும். அதனால தான் ஃபாலோ த ப்ரோட்டோகால் சொன்னேன். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாத மத்தியமத்தில் நிறைய மனக்குழப்பம், மாத இறுதியில் தெளிவு ஏற்படும், எல்லாமே நன்மையாக முடியும். 5ஆம் இடத்தில் செவ்வாய். அப்போ எப்படி இருக்கு, மனம் இறுக்கமாக இருக்கும், மனசுக்குள்ளே ஒரு எண்ண ஓட்டம், அது வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே தான் வச்சுப்பீங்க. எங்கிட்ட இதை கேட்கவே இல்லை, எங்கிட்ட இதை சொல்லவே இல்லை, நான் என்ன எல்லாரை விட தாழ்ந்து போட்டேனா. குறிப்பாக இந்த ஐடி ஃபீல்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நிறைய வரும். என்னை அவாய்ட் பண்ணுறாங்க அம்மாங்க, எனக்கு உரிய இம்பார்ட்டன்ஸ் தரல சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில மன போராட்டங்களும் வரக்கூடிய காலம். சில நேரங்களில் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சில பேர் ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களெலாம் ரொம்ப நிச்சயமாக கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அதுதானே இக்னோர் பண்ணக்கூடாது. திடீர்னு அட்டாக் வரலாம். ஏன், கடகத்தில் குரு, அது 6ஆம் வீடாக போகிறது, ஹெல்த்து. அப்போது என்ன ஆகும், கொலஸ்ட்ரால் போய் அடைக்கும். கவனமாக தானே இருக்கணும். ஸோ இதில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் டாக்டர் செக்கப் இதெல்லாம் அவசியம், வேணுன்னா போயிட்டு வந்துடுங்க. அதுபோக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கும். சில நேரங்களில் சொல்லுவாங்க, நீர் பூத்த நெருப்பம்மா, உள்ளுக்குள்ளே ஒரே கடுப்பு, ஆனால் வெளில தெரியாது. இந்த மாதிரி நீர் பூத்த நெருப்பாக சில நேரங்களில் அந்த உறவுகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம். அப்போது டோன்ட் டேக், நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் டோன்ட் டேக் யுவர் ஹஸ்பண்ட் ஃபார் கிராண்டட், ஆர் இப்போ நீங்கள் ஆணாக இருந்தால் டோன்ட் டேக் யுவர் ஒய்ஃப் ஃபார் கிராண்டட். அவங்களுடைய வருத்தம் என்ன, அவங்களுடைய இன்கன்வீனியன்ஸ் என்ன, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப நிதானமாக பேச்சு நிறுத்தி செய்யணுமே தவிர, அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னும் போது அவங்க ஏற்கனவே கடுப்பில் இருப்பாங்க, இன்னும் கோபத்தில் குதிச்சுட்ருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள்லையும் கவனமாக தான் இருக்கணும். அப்போ கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, முக்கியமாக ஒரு விஷயந்தான் தாரக மந்திரம். எல்லாத்துலேயும் நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் செயல்படும் போது மெட்டிகுலஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லுவோம். அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யணுமே தவிர எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு கேஷுவலாக செய்யக்கூட மாதிரி இருக்கவே கூடாது. எங்கேயுமே கேஷுவல் அப்ரோச் கூடாது. மெட்டிகுலஸ் அப்ரோச் இஸ் எசென்ஷியல். அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். அதே போல் பேச்சில் கவனம் மிக மிக அவசியம். நாம் தேவையில்லாத காசிப்பிங், தேவையில்லாத கமெண்ட்ஸு அதெல்லாம் கூடவே கூடாது. இதிலெல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக போகும். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி, அதுவும் வக்கரம். எப்படி சொல்லலாம்னா,
நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்படணும். என் கடமையை நான் செய்கிறேன், பலன் என் கையில் இல்லை அவன் கையில் இருக்கிறதும்பாங்க பகவத்கீதையில். கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான். ஒரு பாட்டு வரும், நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும்னு. அந்த காலத்தில் ஏறத்தாழ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் தைரியஸ்தானம், மனசில் கன்ஃபியூஷன் சனி பார்த்தா. 7ஆம் இடம் நம்ம பார்ட்னர் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான், நம்ம மனைவி நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான். 10ஆம் இடம் வேலையில் நம்ம மேலேயே தான் மேனேஜர், நமக்கு மேலே தான் கண்ணில் விரல விட்டு நம்ம இது தான் பார்த்துட்ருப்பான் அவன். ஸோ இவ்வளோ ட்ரபிள்ஸும் ஒருங்கே அமையும். கொஞ்சம் தொல்லைகள் அதிகப்படுகிறது. உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா, இருக்கிறதுலே கொஞ்சம் மேனேஜபிளாக தான் இருக்குது. தொழில் திறமை நல்லாவே இருக்குது உங்கள்கிட்ட. ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும். இந்த கிரிக்கெட்டில் சொல்லுவான், நல்ல பிளேயர் இருப்பான், ஆனால் அந்த விக்கெட் கொஞ்சம் போலர்ஸ் விக்கெட்டாக இருக்கும். கண்ணெதிர்க்கே பந்து பாம்பு மாதிரி திட்டானே போகும். பெரிய பிளேயர் கூட ஆடுறது கஷ்டப்படுவான். அந்த மாதிரி உங்கள் விக்கெட் கொஞ்சம் டஃப்பாக இருக்குமா இந்த மாதம்? எஸ், அப்படி தெரியுது. கவனமாகத்தான் செயல்பட வேண்டும். குறிப்பாக பகையை வளர்க்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கோர்ட் கேசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருப்பது நன்மை. அப்போ எதிராக எதுவுமே ப்ளஸ் இல்லையா? பிக்கெஸ்ட் ப்ளஸ் ஒரே ஒன்று இருக்குது, ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ளஸ். 5ஆம் வீட்டில் குரு உச்சம். 5ன்னு சொன்னால் என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம்ன்றது ஒன்று, புத்திரஸ்தானம், குழந்தைகளால் நன்மை. 3வது உங்களுடைய புத்தி பிரமாதமாக வேலை செய்யும். எப்போ நமக்கு பிரச்சனை வருதோ அப்போ தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்க ஒன்று வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படி ஒரு விஷயத்தை நான் யோசிக்கலையே இது வரைக்கும், இப்போ தான் நான் யோசிக்கிறேன். நிறைய தொல்லைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த தொல்லைகளை அப்படி ஒரு செகண்டில் சால்வ் பண்ணுற அளவுக்கு ஐடியாஸும் ஃப்ளாஷ் ஆகும். அப்போ அந்த ஐடியாஸ் ஃப்ளாஷ் ஆகணும்னா நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம பாட்டுக்கு இந்த தேவையில்லாத லிக்கர், இந்த தீர்த்தங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? மைண்ட் வில் நாட் ஒர்க். அப்போ நீங்கள் ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா குரு உச்சம் ஒருத்தர் போகிறோம். ஒரு ஹீரோ வந்து 10 வில்லனை சேர்த்து அடித்து தூக்கி விடுவான். அதுபோல் தெலுங்கு ஹீரோன்னு நினச்சிங்க, அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. அப்போ எந்த பிரச்சனை, என்ன சொல்கிறது, சூரியனை கண்ட பனி போல் விலகும். பிரச்சனைகள் இருக்குது, சில விஷயங்கள்லாம் நடக்கவே முடியாதும்மா, ஆனால் நீங்கள் நடத்திடுவீங்க அந்த ஒரு காரணத்தினால். ஏன்னா அது அவ்வளோ பலம். ஸோ ஒன்று கிளியராக புரிஞ்சுங்க, நீங்கள் சின்சியராகவும் தெய்வத்து மேலே நம்பிக்கை உடையவராகவும் உங்கள் மேல் நம்பிக்கை உடையவராகவும் நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ஓப்பன் மைண்டடாக செயல்படுறதும்பாங்க. இது எனக்கு பிடிக்கும், இது பிடிக்காது இல்லை, எல்லாமே எனக்கு பிடிக்கும். இல்லை எதில் நல்லது இருக்குது? வள்ளுவர் சொன்ன மாதிரி களவும் கற்றுமறைன்னு வரும். ஏன்னா ஒரு எஸ்பினேஜில் இருக்கான்னா அவனுக்கு களவு தெரியணும், ஒரு திருடன் எப்படி பண்ணுவான்றது தெரியணும், இல்லைன்னா அவனுக்கு எப்படி பண்ணான்னு கூட தெரியாது. அதனால தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் ஓப்பன் மைண்டடாக செயல்படும் போது எப்படிப்பட்ட பிரச்சனையை அடித்து தூள் கலப்பி வின் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் சரியாக டியூன் ஆகாமல் இருந்தால் அந்த அட்வைஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை அமையிடும். ஆனால் நீங்கள் வெற்றி பெறுபவரா தோல்வி பெறுவரா என்பது உங்களை பொறுத்தது தான். ஸோ நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவர் என்று உறுதியாக நம்பலாம். நல்ல மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம்
பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.